திஸ் இஸ் ஷின்டு. இந்த வீடியோல மிஸ் டே அண்ட் நைட் சீரிஸோட 6th எபிசோட் பார்க்கலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல மிஞ்சி காயங்கோடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு போறதுக்காக விண்டோல இருந்து மேலே போக ட்ரை பண்றா. ஆனா ஜியோங் அவளுடைய காலை பிடிச்சி அவளை போக விடாம பண்றான். ஆனா மிஞ்சி அவனை எட்டு உதச்சு அவனுடைய வீட்டுக்குள்ள தள்ளிட்டு ஸ்பீடா டோரை ஓப்பன் பண்ணி மேலே போயிடுறா. மேலே போயிட்டு காயங் கிட்ட ஸ்பீடா வந்து டோரை ஓப்பன் பண்ணுன்னு சொல்றா. காயங் இங்க நீ என்ன பண்றேன்னு கேட்டு டோரை ஓப்பன் பண்ணி உள்ள விட்டதும் அவ இம்சோலாம் மாறிடுற மாதிரி காமிக்கிறாங்க. காயங் என்னதான் ஆச்சுன்னு கேட்குறா. அதுக்கு மிஞ்சி நடந்தது எல்லாமே சொல்லிட்டு நேற்று நான் ஃபுல்லாக ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ஜியோவோடைய வீட்டுக்கு போயிட்டேன்னு சொல்றா. காயங் நீ உண்மையை சொல்லு, அவனை உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்குறா. மிஞ்சி அந்த மாதிரிலாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவளுடைய ஃபோனை செக் பண்ணதும் தான் தெரியுது அவள் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு 30 மினிட்ஸாக ஜியோங் கிட்ட பேசியிருக்கா. ஆனால் அவளுக்கு என்னன்னே தெரியல. காயங் சரி ஓகே நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிறா. அவள் போகும்போது யாரோ காலிங் பில் அடிக்கிறாங்க. மிஞ்சி டோர் கிட்ட போனதோ ஜியோங் வெளியே இருந்து நீ உன்னுடைய பொருள் எல்லாமே விட்டுட்டு போயிட்ட, நீ ஓப்பன் பண்ண நான் கொடுக்குறேன்னு சொல்கிறான். அதை கேட்டதும் மிஞ்சி இல்லை நீ டோர்கிட்டே வச்சுட்டு போயிடுன்னு சொல்கிறா. ஜியோங் ஓகேன்னு சொல்லிட்டு டோர்கிட்டே வச்சுட்டு போனதுக்கப்புறம் மிஞ்சி பொறுமையாக ஓப்பன் பண்ணி அந்த பொருளெல்லாம் எடுக்கிறாங்க. ஆனால் ஜியோங் கரெக்டாக வந்து மிஞ்சே இம்சலோடைய உடம்புல இருக்கிறத பார்த்து நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறான். மிஞ்சேவால் எதுவுமே சொல்ல முடியாமல் அம்மா இதாக இருக்காங்க. அப்போ காயங் வந்து இது என்னுடைய ஆன்ட்டி தான், உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குறா. ஜியோங் ஜியோங் மிஞ்சி எங்கன்னு கேட்குறான். அதை கேட்டதும் காயங் அவள் ஃபேஸ் வாஷ் பண்ண உள்ளே போயிருக்கா, என்ன நான் கூப்பிடுவான்னு சொல்லிட்டு மிஞ்சேவை கூப்பிடுறா. மிஞ்சி வரதை பார்த்து ஜியோங் கிட்ட அவள் பிஸியாக இருக்கான்னு நினைக்கிறேன், அவள் வரத்துக்கு லேட் ஆகும் போல், என்ன நான் கூப்பிடுவான்னு கேட்குறா. ஜியோங் வேண்டான்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். நெக்ஸ்ட் சீனில் ஒன்று காமிக்கிறாங்க. காவான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது மாஸ்க் போட்டு ஒருத்தன் வரதை பார்த்து அவனுக்கு பயந்துட்டே இதுக்கு முன்னாடி அவன் மேலே ஆசிட் ஊற்ற ட்ரை பண்ணவனா ஞாபகம் வருது. ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே அவனுக்கு அவன் தான் இறந்துட்டாலே நினச்சி அமைதியாயிடுறான். அந்த மாஸ்க் போட்டவன் மாஸ்க்கை கழட்டிட்டு அங்கே ரொம்ப பிரச்சனை பண்ணி என் அக்கௌண்ட் இந்த மாதிரி ஆயிடுச்சு அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்கிறான். அதே நேரத்தில் காவன் ஸ்பீடாக வெளியே வந்து அவனுடைய டேப்லெட்டை தேடுறான். ஆனால் டேப்லெட் கிடைக்காததால அவனுடைய மேனேஜருக்கு கால் பண்ணி டேப்லெட் எங்கன்னு கேட்குறான். மேனேஜர் நீ தானே சொன்ன அந்த பழக்கத்தை விட போகிறேன்னு, அதனால தான் டேப்லெட் வாங்கலன்னு சொல்கிறாரு. சொன்னதான் சொல்லிட்டு காலை கட் பண்ணிவிட்டு அந்த கார்லேயே தேடும் போது ஒரு டேப்லெட் கிடைச்சதோ ஸ்பீடாக அந்த டேப்லெட்டை யூஸ் பண்ணிடுறான். மிஞ்சியவை காமிக்கிறாங்க. அப்போ அங்கே இருக்க ஒரு ஒர்க்கர் சோக்கி மிஞ்சே கிட்ட எனக்கு ஈஸியாக வேலை கிடைச்சிருச்சு, இதுக்கு முன்னாடி எனக்கு பதில் யார் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்கன்னு கேட்குறாரு. இம்சோல் சுங்குன்னு ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு இருந்தாருன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதும் அவருக்கு நான் அவருடைய வேலையை வாங்கிட்டணும்னு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்கிறாரு. மிஞ்சே அந்த மாதிரிலாம் நீங்கள் நினைக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் சன்னி இதுக்கு முன்னாடி காட்டில் கூட நடந்த அந்த கேஸை பற்றி பார்த்துட்ருக்கா. ஆனால் அந்த கேஸில் எதுவுமே இல்லாததை பார்த்து அங்கே இருக்கவர்கிட்ட இதில் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு டிடெக்டிவ் கான்க்கு கால் பண்ணி இதில் எதுவுமே இல்லையேன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதோ டிடெக்டிவ் ஆமாம் அதை ஆல்ரெடி ஜியோங் செக் பண்ணிட்டான்னு சொல்கிறாரு. சங்கி என்ன ஜியோங்க்கு இதை பற்றி ஏதாச்சும் தெரியுமான்னு கேட்குறாங்க. அவர் ஆமான்னு சொன்னதோ சங்கி ஜியோங்கோடைய ஆஃபீஸ்க்கு வந்த அவன் எங்கன்னு கேட்குறா. பொக்தோங் அவர் அங்கே இல்லைன்னு சொன்னது மிஞ்சோட இடத்துல கேக்டஸ் இருக்கிறத பார்த்து இது உங்களுக்கு ஜியோங் கொடுத்தானான்னு கேட்குறா. ஜியோங் இந்த மாதிரிலாம் அவங்கக்கிட்ட பேசாதன்னு சொல்கிறான். அதே நேரத்தில் சங்கி திரும்ப கேட்டதும் ஜியோங் ஆமான்னு சொன்னதோ சன்னி டென்ஷன் ஆகி ஸ்பீடாக அங்கேருந்து போயிடுறா. அப்போது மிஞ்சே அந்த பாட்டி எடுத்துகிட்டு வந்து ஜியோங் கிட்ட கொடுத்து இதுக்கு முன்னாடி நான் உடச்சிட்டேன், ஆனால் இப்போ இது நல்லா இருக்குது நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்கிறா. ஜியோங் உங்களுக்கு அதை பிடிச்சிருந்தா நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் சீனில் மிஞ்சே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ ஜியோங் கொடை எடுத்துகிட்டு வந்து மிஞ்சேக்கு கொடையை கொடுத்துட்டு என்னை மன்னிச்சிடுங்க, நேற்று அந்த மாதிரி நான் உங்ககிட்ட பேசியிருக்க கூடாதுன்னு சொல்கிறான். அதை கேட்டதும் மிஞ்சே என் மேலேயும் தப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஜியோங் சரி வாங்க உங்களை நான் வீட்டில் விட்டுறேன்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் சீனில் 2 பேரும் காரில் போயிட்டுருக்காங்க. அப்போ காயங்கிட்ட இருந்து மிஞ்சேக்கு மெசேஜ் வருது. மெசேஜில் உன்னுடைய பூனையை நான் கண்டுபிடிச்சிட்டேன், இந்த அட்ரஸில் போயிட்டு நீங்கள் வாங்கிக்கோங்கன்னு இருக்கு. அதை கேட்டதும் மிஞ்சே டைம் ஆகிறத பார்த்து ஜியோங் கிட்ட என்னை இங்கேயே இறக்கி விட்டுருன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஜியோங் இல்லை என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு காரை நிறுத்தாமல் போகிறான். ஆனால் மிஞ்சே டென்ஷன் ஆகி கத்தி என்னை இங்கேயே இறக்கி விடுங்கன்னு சொன்னதோ ஜியோங் வேறு வழியே இல்லாமல் அங்கேயே இறக்கி விட்டுடுறான். அப்போ மிஞ்சே ஸ்பீடாக அங்கேருந்து போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் மிஞ்சே இம்சோலேருந்து மிஞ்சேவாக மாறினதும் அங்கே இருக்கவங்க பூனைக்குட்டி எடுத்துகிட்டு வராங்க. அதை பார்த்ததும் மிஞ்சே இது என்னுடைய பூனை இல்லைன்னு சொல்கிறா. அங்கே இருக்க பசங்க உங்கள் தான் இல்லைனாலும் அதை நீங்கள் உங்கள் தான் எடுத்துக்கோங்க, ஏன்னா எங்களுக்கு ப்ரைஸ் மணி வேணும்னு சொல்கிறாங்க. மிஞ்சே இது என்னுடைய பூனையே இல்லை, நான் ஏன் உங்களுக்கு காசு தரணும்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கா. அப்போ அங்கே இருக்கவங்க மிஞ்சே கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்போ ஜியோங் ஸ்பீடாக வந்து அங்கே இருக்க பசங்களை பார்த்து என்னால் உங்களை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்ப முடியும், நான் லாயரும் கூடன்னு சொல்லிட்டு அவனுடைய கையை காமிக்கிறான். அதை பார்த்ததும் அங்கே இருக்கவங்க எல்லாரும் பயந்து ஸ்பீடாக அங்கேருந்து போயிடுறாங்க. அப்போ ஜியோங் மிஞ்சையை பார்த்து நீ எதுக்கு இங்கே வந்திருக்கன்னு கேட்குறான்.
மிஞ்சி நான் என்னுடைய பூனைக்காக வந்தேன். சரி நீ ஏன் வந்திருக்கன்னு கேட்குறா. அத கேட்டதும் ஜியோங் நான் ஒருத்தவங்கள தேடி வந்தேன். ஆனா ஏன் எனக்கு எப்பயுமே நீ கிடைக்கிறன்னு தெரியலன்னு சொல்றான். நெக்ஸ்ட் சீன்ல மிஞ்சி அந்த பூனைய எடுத்துட்டு வந்து ஒரு ஷெல்டர்ல விட்டுட்டு அமைதியா 2 பேரும் அங்கருந்து போறாங்க. அப்போ ஜியோங் மிஞ்சி கிட்ட அது உன்னுடைய பூனை இல்லையான்னு கேட்குறான். மிஞ்சி இல்லன்னு சொல்றா. ஜியோங் என்ன உன்னுடைய பூனை ஞாபகம் வருதான்னு கேட்குறான். மிஞ்சி ஆமா. ஆனா என்னுடைய ஆன்டி சொல்லியிருக்காங்க, பூனைக்கு அதுக்கு எவ்ளோ கிடைக்குதோ அதுதான் நம்மளுக்கு தருமான்னு சொல்றா. அப்போ பாஸ்ட்ட காமிக்கிறாங்க. பாஸ்ட் சீன்ல மிஞ்சி அவளுடைய ஆன்டி கிட்ட நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குமா? இல்ல பூனைய பிடிக்குமான்னு கேட்குறா. அதுக்கு ஆன்டி எனக்கு உங்க 2 பேரையுமே பிடிக்கும். ஆனா பூனைக்கு எவ்ளோ குடுக்குறாங்களோ அது மட்டும் தான் அது நம்மளுக்கு தரும்ன்னு சொல்றாங்க. இத நெனச்சு பார்த்துட்டே மிஞ்சி ஜியோங் கிட்ட நானும் என்னுடைய ஆன்ட்டியும் ரொம்ப க்ளோஸா இருந்தோம். எவ்ளோ க்ளோஸ்னா, எல்லாருமே என்னுடைய ஆன்ட்டியோடைய பொண்ணு தான் நானுன்னு நெனச்சாங்கன்னு சொல்றா. ஜியாங் இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்குறான். அத கேட்டதும் மிஞ்சி, நான் இப்பவும் அவங்கள மிஸ் பண்றேன்தான்னு சொல்றா. நெக்ஸ்ட் சீன்ல ஆஃபீஸ்ல எல்லாரும் இருக்காங்க. நேத்து மிஞ்சி கிட்ட ஓவரா பண்ண பசங்களும் அதே இடத்துல இருக்காங்க. அப்போ தூபியோங் அங்க இருக்கிறத பார்த்து, "சொல்லுங்க, இங்க இருக்க யாரு ட்ரக் யூஸ் பண்ணா? உங்களுக்கு யார் ட்ரக் சேல் பண்ணான்னு?" கேட்குறாங்க. ஏன்னா, அங்க இருக்க பசங்களுடைய கையில வியர்டா இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அத பார்த்ததும் அந்த பசங்க வேற ஏதோ லாங்குவேஜ்ல எனக்கு இவங்க தான் ட்ரக்ஸ் குடுத்தாங்கன்னு சொல்றாங்க. ஆனா, டியூபியோங்க்கோ, ஜியோங்க்கோ எதுவுமே புரியாதால அமைதியா நிக்கிறாங்க. அதே நேரத்துல இம்சோல் அங்க வந்து, "எனக்கு புரியுது. நான் சொல்றேன்னு" சொல்லிட்டு எல்லாமே டிரான்ஸ்லேட் பண்றாங்க. அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணதும் ஜியோங் 3 கார்ட முன்னாடி வச்சுட்டு, "இந்த கார்ட்ல யார் உங்களுக்கு ட்ரக்ஸ் குடுத்தான்னு?" கேட்குறாங்க. அத கேட்டதும் அந்த பசங்க ஒரு கார்ட செலக்ட் பண்றாங்க. ஜியோங் அந்த கார்ட் எடுத்துட்டு அங்கருந்து போறான். நெக்ஸ்ட் சீன்ல காயங்கோடைய அப்பாவையும், மிஞ்சியோடைய அப்பாவையும் காமிக்கிறாங்க. மிஞ்சியோடைய அப்பா காயங்கோடைய அப்பா கிட்ட, "உன்னுடைய அபார்ட்மெண்ட்ல ஒருத்தன் இருக்கான்ல, அவன் ஒரு லாயர். அவனும் மிஞ்சியும் டேட் பண்றாங்கன்னு" சொல்றாரு. அத கேட்டதும் காயங்கோடைய அப்பா, "என்ன சொல்றீங்க? அவன்கிட்ட நான் ஒழுங்காவே நடந்துக்கலையே. இதுக்கப்புறமாச்சும் அவன்கிட்ட ஒழுங்கா நடந்துக்கணும்னு" சொல்றாரு. அன்னைக்கு நைட் ஜியோங் வீட்டுக்கு வந்ததும் காயங்கோடைய அப்பா ஜியோங் கிட்ட, "நீ ஒரு வீட்ல இருக்கல்ல, அந்த ஒருத்தவங்களுக்கு டெத் ஆயிடுச்சு. அப்பத்துலருந்து அந்த வீட பேய் வீடுன்னு சொல்லுவாங்கன்னு" சொல்றாரு. அத கேட்டதும் ஜியாங், "பரவால்ல. எனக்கு அத பத்தி எந்த கவலையுமே இல்லன்னு" சொல்லிட்டு ஸ்பீடா அங்கருந்து போயிடுறான். நெக்ஸ்ட் சீன்ல கில்லர காமிக்கிறாங்க. கில்லர் எதையோ வெட்டிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அவன் வெட்டிட்டே அங்க இருக்க போஸ்டர பார்க்குறான். அந்த போஸ்டர்ல மிஞ்சி கவுன ஆசிட்லருந்து காப்பாத்துன சீன் இருக்கு. நெக்ஸ்ட் சீன்ல காயங்கும் மிஞ்சேவும் என்ஜாய் பண்றதுக்காக ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. ஜியாங் அவனுடைய ஃபோன் எடுத்து மிஞ்சே கிட்ட, "நீ ஃப்ரீயா? உன்ன நான் மீட் பண்ணணும்னு" சொல்றான். அதே நேரத்துல மிஞ்சி காயங் கிட்ட, "நானும் எப்பதான் மிஞ்சேவா மாறுவேன்னு தெரியல. எனக்கும் உன்ன மாரி என்ஜாய் பண்ணணும்னு" சொல்றாங்க. கொஞ்ச நேரத்திலேயே மிஞ்சி திரும்பவும் அவளுடைய ஒரிஜினல் நிலைமைக்கு வந்ததும், அங்க இருக்க 2 பேர் வந்து மிஞ்சிய பார்த்து, "என்ன எங்க கூட ஸ்விம் பண்ண வரியான்னு?" கேட்குறாங்க. மிஞ்சி, "இல்ல நான் என்னுடைய ஃப்ரெண்ட் கூட வந்திருக்கேன்னு" சொல்றா. அவங்க ஃப்ரெண்டு கூட வந்தா மட்டும் என்ன, "நீ பரவால்ல என் கூட வான்னு" சொல்றாங்க. ஆனா ஜியோங் கரெக்ட்டா அங்க வந்துட்டு, "இவங்க என் கூட வந்திருக்காங்கன்னு" சொல்றா. அத கேட்டதும் அங்க இருக்க 2 பேரும் போயிடுறாங்க. ஆனா மிஞ்சி ஜியோங்க பார்த்து, "நீங்க என்ன பண்றேன்னு?" கேட்குறா. அப்போ இதுக்கு முன்னாடி பாஸ்ட்ல காயங் மிஞ்சியோடைய ஃபோன யூஸ் பண்ணும்போது, ஜியோங்கோடைய மெசேஜ பார்த்து, "சரி ஓகே, வா மீட் பண்ணலாம். உனக்கு நான் அட்ரஸ் சென்ட் பண்றேன். இங்க வந்துருன்னு" சொல்லிட்டு, அதுக்கு இவளே ரிப்ளை பண்ணிடுறா. நெக்ஸ்ட் சீன்ல மிஞ்சியும் ஜியோவும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஜியோங் மிஞ்சி கிட்ட லஞ்ச் பாக்ஸ குடுத்துட்டு, "இது உன்னுடைய அம்மா என்கிட்ட குடுத்தாங்க. இந்தான்னு" சொல்லிட்டு லஞ்ச் பாக்ஸ குடுக்குறான். அத அவ வாங்குனதும், "நீ ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு எனக்கு கால் பண்ணல. அப்ப என்கிட்ட என்ன சொன்னேன்னு உனக்கு ஞாபகம் இருக்கான்னு?" கேட்குறான். மிஞ்சி எனக்கு இல்லன்னு சொல்றா. ஜியோங் போனதும் மிஞ்சிக்கு எல்லாமே ஞாபகம் வருது. அப்ப அவ ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ஜியோங்க்கு கால் பண்ணி, "உனக்கு அந்த பாட்டி கூட வேலை செய்ய புடிக்கலன்னு நீ ஸ்ட்ரெய்ட்டா சொல்லிடலாம்ல. நீ ஏன் அவங்களுக்கு வேணும்னு அவ்ளோ வேலை குடுத்து அவங்கள டார்ச்சர் பண்ற? உனக்கு வேலை செய்ய பிடிக்கலன்னா நீ ஸ்ட்ரெய்ட்டா சொல்லிடு. அவங்களுக்கும் ஹார்ட் இருக்குன்னு" சொல்றா. நெக்ஸ்ட் சீன்ல பியக்தோங்க காமிக்கிறாங்க. பியக்தோங் ஜியோங்க்கு கால் பண்ணி, "நீங்க சொன்ன ஆள பத்தி நான் விசாரிக்க ட்ரை பண்ணேன். ஆனா அவனுக்கு நம்ம தேடுறோம்னு தெரிஞ்சிருச்சு போல. அதனால எனக்கு எந்த இன்ஃபர்மேஷனுமே கிடைக்கலன்னு" சொல்றாரு. ஜியோங், "சரி ஓகே பரவால்ல. அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட பத்தி மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சா போதும். அவ ஆன்லைன் வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கிடைச்சிரும்னு" சொல்றான். நெக்ஸ்ட் சீன்ல பியக்தோங்கோ, ஜியோங்கோ இம்சோல் கிட்ட, "நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணணும். நம்ம ட்ராக் பண்றவனுடைய ஜிஎஃப் கேம் விளையாடுவாங்க. அவங்க ஆன்லைன் வரும்போது கரெக்ட்டான டைம் ஃபிக்ஸ் பண்ணி அவங்க கிட்ட பேசுங்கன்னு" சொல்றான். அத கேட்டதும் மிஞ்சி, "சரி ஓகே நான் ட்ரை பண்றேன். கன்ஃபார்ம் ட்ரை பண்றேன்னு" சொல்றாங்க. நெக்ஸ்ட் சீன்ல அவங்க இன்டர்நெட் கேஃபேல இருக்காங்க. அப்ப மிஞ்சி லாகின் பண்ணதும் அந்த பொண்ணு கரெக்ட்டா லாகின் பண்ணதும் மிஞ்சி அவ கூட கேம் விளையாடி கொஞ்ச நேரத்திலேயே, "உங்ககிட்ட நான் பேசணும். நம்ம மீட் பண்ணலாமான்னு?" கேட்குறா. அதுக்கு அந்த பொண்ணு, "ஓகே நம்ம 4 மணிக்கு மீட் பண்ணலான்னு" சொல்றா. இத காலையில மிஞ்சி சந்தோஷமா வந்து அவங்க 2 பேர்கிட்ட சொன்னதும் அவங்க 2 பேரும் சந்தோஷமாயிடுறாங்க. சந்தோஷமாயிட்டு
ஓகே. இன்னைக்கே மீட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அதே நேரத்துல மிஞ்சி வீட்டுக்கு வந்து காயன் கிட்ட, "நீ எனக்கு நல்லா மேக்கப் பண்ணு. இன்னைக்கு 4 மணிக்கு நான் ஒருத்தவங்கள மீட் பண்ண போறேன்னு" சொல்றா. ஆனா, அப்போ அந்த பொண்ணுகிட்ட இருந்து மிஞ்சிக்கு மெசேஜ் வருது. மெசேஜ்ல என்னால 4 மணிக்கு மீட் பண்ண முடியாது. நம்ம 8 மணிக்கு மீட் பண்ணலாமான்னு சொல்லி அட்ரஸ் வருது. அத பார்த்ததும் மிஞ்சி, "இல்ல, இல்ல. நான் 8 மணிக்கு போனா ஒரிஜினலான மிஞ்சியா மாறிடுவேன். இப்ப என்ன பண்றதுன்னு" சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட, "நம்ம அதுக்கு முன்னாடியே மீட் பண்ண முடியுமா? நீங்க ட்ரை பண்றீங்களான்னு" கேட்கிறா. அதுக்கு அந்த பொண்ணு, "என்னால 6:00 முடியும்னு" சொல்லிட்டு திரும்பவும் அட்ரஸ் அனுப்புறாங்க. அத பார்த்ததும் மிஞ்சி காயன் கிட்ட 6:00 போறது ரிஸ்க்கா இருந்தாலும் நான் அத தான் பண்ணணும்னு சொல்றா. மிஞ்சி ஆஃபீஸ்ல அவ 6:00 மீட் பண்ணலான்னு சொன்னத கேட்டு ஜியோங், "நீங்க யாரும் போ வேண்டாம். நான் தான் போறேன்னு" சொல்றாங்க. அத கேட்டதும் மிஞ்சிக்கு சந்தோஷமாயிடுது. நெக்ஸ்ட் சீன் ஜியோங் ரெஸ்டாரண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அதே நேரத்துல பியக்தோங்கும் மிஞ்சிவும் வெளிய எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த பொண்ணு உள்ள வரத பார்த்து பியக்தோங் ஜியோங்க்கு மெசேஜ் பண்ணி அந்த பொண்ணு உள்ள வரான்னு சொல்றாங்க. அந்த பொண்ணு உள்ள வந்ததும் ஜியோங்க பார்த்து ஜியோங் கிட்ட ரொம்ப ஃப்ளர்ட் பண்ணி பேசுற மாதிரி காமிக்கிறாங்க. ஜியோங் என்ன பண்றதே தெரியாம அமைதியா இருக்கான். ஜியோங் கொஞ்ச நேரத்திலேயே நான் ரெஸ்ட் ரூம் போறேன்னு சொல்லிட்டு ஸ்பீடா அங்க இருந்து போயிடுறான். இது எல்லாமே வெளிய இருந்து மிஞ்சி பார்த்துட்டு இருக்கா. அவ பார்த்துட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு ஜியோங்கோட ட்ரிங்க்ல ஏதோ மிக்ஸ் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஜியோங் உள்ள வந்ததும் மிஞ்சி ஜியோங்க்கு மெசேஜ் பண்ண ட்ரை பண்றா. மெசேஜ் பண்ணிட்டு அவன குடிக்க வேண்டான்னு சொல்ல உள்ள போகும்போது அவ இம்சோல இருந்து அவளுடைய ஒரிஜினல் பாடிக்கு மாறுற மாதிரி காமிக்கிறாங்க. மிஞ்சி ஸ்பீடா உள்ள வந்து பக்கத்துல இருக்க டேபிள்ல உட்காந்துடுறா. அத ஜியோங்க பார்த்துடுறா. மிஞ்சி ஜியோங் கிட்ட ஆக்ஷனால அந்த ட்ரிங்கை குடிக்காத, அதுல ஏதோ கலந்துருக்குன்னு சொல்றா. ஆனா அதையும் கேட்காம ஜியோங் அந்த ட்ரிங்கை குடிக்க வரான். அதை பார்த்து மிஞ்சி ஒரு சிக்கன் பீஸை அவன் மேல தூக்கி போட்டு அவ்வளோ ஸ்பீடா ஓடி வரா. இதோட இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நெக்ஸ்ட் எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நான் உங்க ஷீண்டு. பை பாய்.